குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு அப்டேட் பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பிரி டே இருக்குது வேறு. நிஃப்டியில் வந்து நான் மார்னிங் உங்களுக்கு லைவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஒரு ப்ரீமியமில் வந்து ஒரு 50 பாயிண்ட் கொடுத்துருந்துச்சு. யாரை ட்ரேட் பண்ணேன்னு தெரில. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு செகண்ட் என்ட்ரி வந்து நான் உங்களுக்கு கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், டைம் இல்லை. ஸோ இது வந்து நம்மளோட பேட்டர்ன் இன்றைக்கி எப்படியும் கேப் டவுன் ஆகும். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால் நீங்கள் புட் சைட் என்ட்ரி தாராளம் போகலாம். இங்கேருந்து ஃபஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது. அதாவது 25,600 கீழே க்ளோஸ் வச்சு சொன்னால் தாராளமாக நீங்கள் புட் சைடு ஹோல்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பிரி டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு. நம்மளோட சேம் பெட்டர் லெவல்ஸ், இந்த லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 2 பேட்டர்ன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா நீங்கள் ஹால் சைடு எண்டு போகலாம். 61,550 இதை தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா ஹால் சைடு போகலாம். டார்கெட் வந்து 62,000 இது நம்மளோட டார்கெட்டு. இதே இது கீழே இன்னொரு பேட்டர்ன் இருக்குது. இதுக்கு கீழே அதாவது 61,000க்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்குது இது, செகண்ட் டார்கெட் இருக்குது இது. இது ஒரு பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகுது. இது கீழே க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால் இதுதான் நம்மளோட அன்றைக்கி லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சென்செக்ஸில் என்னென்னு பார்ப்போம். சென்செக்ஸில் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக புட் சைடு என்ட்ரி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 82,980 கீழே க்ளோஸ் சொன்னால் ஃபஸ்ட்டு டார்கெட் இது 82,282. அதுக்கடுத்து செகண்ட் டார்கெட் வந்து இது, அதாவது 82,370. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு லெவல்ஸு எப்படி ஒரு கூட்டம் சொல்லி பார்க்கலாம். நான் லைவில் ஏதாவது அப்டேட் கிடச்சா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.